ஸ்ட்ரோக் வந்து ஹேண்ட்ல டம்ளர் பிடிச்சி கீழே குமிஞ்சு வாட்டர் பாட்டில் இல்லை டம்ளர் எடுத்து தண்ணி குடிக்க முடியல சார். என் கையில கோம்பிங் வச்சு தலையை வார முடியல சார். அதே மாதிரி ஸ்பூனை பிடிச்சி சாப்பிட முடியல சார். இதுக்கு ப்ராப்பரான ஹேண்டு ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூரோ கேப் கண்ணன் பண்ணணும்னா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேஷனோட ஹேண்டில் அஃபர்டட் ஹேண்டில் ஒரு கோனை பிடிச்சிட்டு அந்த 2 கையில பிடிச்சிட்டு பொறுமையா கிராஸ் டோ டச் பண்ணிட்டு கீழே குமிஞ்சு மறுபடியும் காது கிட்ட கொண்டு வரணும். மறுபடியும் கீழே குமிஞ்சு ஸ்டூப்பிங் பண்ணிட்டு மறுபடியும் காது கிட்ட கொண்டு வரணும். அதே 2வது எக்ஸன் பார்த்தீங்கன்னா ஸ்டூப் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த கோனை ஸ்டூப் ஃபார்வர்ட் பண்ணிட்டு மறுபடியும் பொறுமையா உங்க மவுத்து கிட்ட கொண்டு வரணும். மறுபடியும் அந்த கோனை மறுபடியும் ஸ்டூப் ஃபார்வர்ட் பண்ணிட்டு கோனை மறுபடியும் மவுத்து கிட்ட கொண்டு வரணும். அப்போ வந்து அஃப்டர் ஹேண்டை குட் ஹேண்டர் சப்போர்ட் பண்ணிக்கணும். அதே 3 ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோனை கையில் பிடிச்சிட்டு 2 ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணணும் மேலேயும் கீழேயும். ஓகேங்களா? அதுவே 4 ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கோனை 2 கையில் பிடிச்சிட்டு அஃப்டர் ஹேண்டோட ஹேண்டை குட் ஹேண்டர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பொறுமையாக ட்ரங்க் ரொட்டேஷன் பண்ணும். ஓகேங்களா? இந்த 4 எக்ஸர் பண்ணாவே உங்களோட சிட்டிங் ஆக்டிவிட்டியில் உங்களோட ஹேண்டு ஃபங்க்ஷனல் மொபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஆகிறதுக்கான நேர சான்ஸ் இருக்கு. ஸ்ட்ரோக் பேஷண்ட் இந்த மாதிரி ஹேண்டு ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரோக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்பர்ட்டும் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். மறக்காம இந்த ரீல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.